வெங்கட்ராமன். என்னுடைய அப்பா கிருஷ்ணசாமி நாயுடு அவர் இருக்காரு. அவர் காலத்தில் அவர் இந்த காலத்தில் பெரியவங்களாம் சேர்ந்துட்டு இந்த பெருமாள் கோயிலுக்கு அருகாமல் ஒரு பஜனை கொடுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கத்தின் பேரில் எல்லாரும் பெரியவங்களாம் சேர்ந்து வைணவ பெரியவர்கள்லாம் சேர்ந்து அப்போ இது வந்து மேனேஜிங் ட்ரஸ்டியாக ஏசி பராமரிசம் இருந்தார். அவர் அணுகி அவர் கேட்கும்போது அவரும் ஒரு சிறந்த வைணவ பக்தர். அதன் காரணமாக நம்ம கேட்டவுடனே எங்களுடைய ரிக்வஸ்ட்டை வந்து உடனே அப்சர்வ் பண்ணிட்டார். ஆமாம், கரெக்டு தான், ஒரு பஜனை கோயில் தான் ஒரு பெருமாள் கோயிலுக்கு பஜனை கோயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்து இந்த இடத்துல கட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே கட்டும்போது இதெல்லாம் தோப்பு, தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்பில் நிறைய எதிர்ப்புகள். பெருமாள் கோயில் அங்கே இருக்கிற சில சமூக இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எதிர்ப்பு கேட்டால் பெருமாள் எதுக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது அவர் வந்து அவருடைய கேள்வி ஆன்சர் பண்ணிட்டு அவர் வந்து நேரடியாக வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தினமும் வந்து இதுக்கு அஸ்திவாரம் போட்டு கட்டணம் ஒரு லெவலுக்கு வர வரைக்கும் அவர் இருந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். அப்புறம் இந்த கட்டணம் 1970 பூர்த்தி ஆகிட்டு படங்கள் பூரா எல்லாம் பெரிய பொதுமக்களோட கைகள் தான். அது பேரில் சபையை வந்து ஆரம்பித்தார். 1970 இந்த சபை இருக்குது. அன்னிலேருந்து பெரியவங்க போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2-3ஆவது தலைமுறை நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம். இது பகவான் இன்னும் இதை தொடரும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆர்வம். ஒரு 55 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா. அது மேற்கொண்டு தொடர்ந்து நல்லாயிருக்கும். இது வரலாறு தோண்டி இது சபை ஏற்பட்டது காரணம் தான். அவங்க தான் அப்போ தான் இது வந்து பெருமாள் கோயிலில் வர நிர்பந்தம் பண்ணாங்க. அது ஒரு அதாவது வாடகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணப்போ அவரை வந்து தீர்த்து வச்சாரு. அந்த மேனேஜிங் ட்ரஸ்ட்டே வந்து தீர்த்து வச்சு. உங்கள் பேர் ஐயா? உங்கள் பேர் சொல்லுங்கள். கே வெங்கட்ராமன். இப்போ வந்து நம்ம இந்து சமய அறநிலைத்துறைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது வந்து தனியாக பண்ணுறீங்கன்னா? தனியாக அறநிலைத்துறைக்கு இது சம்மந்தம். முன்னோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் பண்ண வழிநிலையத்தை அந்த பாரம்பரியத்தை நாங்கள் அப்படியே ஆழ்வார்களுடைய பாசத்தை சேவிச்சுக்கிட்டு எங்களுடைய சொந்த இதில் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் பேருங்க ஐயா? தாமோதரன். நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. வந்து பஜனை குலத்தோட சார் சொல்லுங்கள். இந்த பஜனை குலத்தில் வந்து சென்னை மாநகரத்திலேயே ஒரு பிரபந்த சபை நடக்குது. தெளிவான ஒரு பாசனங்களை சேவிக்கிறேன்னு சொன்னால் அது இங்கே ராமானுஜ பக்தர்கள்